ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடவுள் பக்தியால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? நமக்கு விரும்பினது கிடச்சிதுன்னா எப்போதுமே நமக்கு சந்தோஷம்தான். எதையாவது இழந்துட்டோமா, அதுலேயும் துக்கம், நமக்கு இப்போ வாழ்க்கை இப்படி போயின்னு இருக்கே அப்படின்னு நினைக்க தோணும். குழந்தை பிறந்துட்டா மகிழ்ச்சி கிடைக்கும், யாராவது இறந்துட்டா துக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? காலத்தால் மறக்கக்கூடியவ. ஆனால் உறவினரோட மரணத்துக்காக அழாத அப்படின்னு சொல்லியிருக்கு. கடவுளோட தரிசனத்துக்காக அழு. கடவுளோட தரிசனம் கவலையை போக்கி கண்ணீரை துடைக்கிறதோட பிறவியே இல்லாத முக்தி நிலையை அடிக்கக்கூடியது இது மட்டும்தான். துளசிதாசர் ஒரு ராம பக்தர், எல்லாருக்கும் தெரியும். கங்கா தீரத்தில் உழவின் இருக்கும்போது ஒரு மயானம் குறுக்க வருது. அங்கே ஒரு இளம் பொண்ணு இறந்து போன தன்னுடைய கணவனது அருகில் அமர்ந்துட்டு அழுதுன்ருக்கா. இவரை பார்த்ததும், துளசிதாசரை பார்த்ததும் ஓடி வந்து வணங்கி, என் கணவர் போன இடத்துக்கு நானும் போகணும், வழிகாட்டுங்கோங்கிறா. அவகிட்ட மோட்சத்தை உண்டாக்கிய அந்த கடவுள் இவ்வுலகில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் துளசிதாசர். அதற்கு நான் மோட்சத்தை விரும்பலை, என் கணவர் அருகில் நான் இருக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறா. அப்போது நீங்கள் வீட்டுக்கு போங்கோ, இன்னும் ஒரு மாதத்தில் உங்கள் கணவர் திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிறார் துளசிதாசர். சரின்னு ஓகே அப்படின்னுட்டு அவளும் போகிறா. அன்னைக்கு முதல் நாள்லேருந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் உலகம் மாயை அனித்தியமானது அப்படின்னு இந்த பக்தியோட பெருமைகளை பற்றி உபதேசிக்கிறார் அவர். அவளுடைய மனசில் துக்கம் மறைஞ்சு பக்தி உண்டாயிடுது. சதா சர்வகாலமும் ராமனையே தியானிச்சுட்டு இருக்கா. இதனால் மற்றதெல்லாம் மறந்து போயிடுத்து, துக்கமும் போயிடுது. மாத கடைசியில் அவளுடைய சிநேகிதி இவகிட்ட வந்து, உன் கணவர் திரும்பி வந்துட்டாரா என்ன அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படிங்கிறா. இவ எங்க அப்படின்னு கேட்குறா சிநேகிதி. என் நெஞ்சில் கையை வச்சு அவர் என் நெஞ்சில் குடி கொண்டுருக்கார் அப்படிங்கிறா அந்த பொண்ணு. பக்தி மேலே வந்ததுன்னா கணவன் போன துக்கத்தை மறந்து அந்த நெஞ்சில் கடவுளுக்கு இடமளித்து விட்டான். கடவுளை பற்றிய ஞானத்தை அவருக்கு தாசர் உபதேசித்து அவளும் உலக விஷயங்களில் இருந்து விடுபட்டு ஞானம் அப்படிங்கிற கடவுள்கிட்ட மனசை வச்சுண்டு முக்தி அடைஞ்சரா ஒரு நாள் அப்படின்னு ஒரு கதை உண்டு. பிறவி என்கிறது நம்மளுடைய கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டது. அதை அனுபவித்ததும் அவ்வாவா போக வேண்டியது தான். ஏன் வந்த காரணமும் தெரியாது, போன காரணமும் தெரியாது. ஞானம் வந்துட்டால் ஏதோ வந்தான் போனான் அப்படின்பா. அது இல்லை அப்படின்னா அழுது புலமின்றிருப்பா. அழுது புலம்பினா போனவன் வருவானோ? நாம் ஒரு நாள் இப்படி தான் போகிறோம். அதையும் மனசில் நாம் நினச்சிக்கணும், சமாதானப்படுத்திக்கணும். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம் இல்லையா? நாம் எதை வச்சுண்டு நிகழ்காலத்தை எண்ணி வருத்தப்படக்கூடாதோ, போன காலத்தை பற்றி வருத்தப்படக்கூடாதோ, இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை நம்மக்கிட்ட பொன்னான காலமாக நினச்சி கருதி பக்தி செஞ்சோன்னா நமக்கும் மோட்சம் நிச்சயம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி கணேச சதுர்த்தி. எல்லா ராத்திலையும் கணேசன் வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகமும் அளிக்க காத்துட்டுருக்கார். நாம் செய்ய வேண்டியது பக்தியாக ஒரு நைவேத்தியம், ஒரு நாமா. இந்த கலியில் இதை செய்ய முடிஞ்சால் நம்ம தான் மோட்சம், நமக்கு தான் மோட்சம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.